அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஷ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, ஆடி கிருத்திகை சார்ந்த ஒரு காணொளி நான் பதிவு செய்தேன். ஏன் பேட்டியாகவும் இல்லை வீடியோவோ இல்லை நேர்காணல் மூலியமாகவும் நான் ஆடி கிருத்திகை சம்மந்தமாக பேசலை அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே நான் பல காணொலிகள் பார்க்குறேன். அதில் பக்தர்களை பல விதமான குழப்பமான சூழ்நிலைக்கு மாற்றவும், தெளிவாக இருக்கிறவங்க கூட குழப்பம் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களும், பல மூட நம்பிக்கைகளும் எல்லா இடத்துலையுமே விதைக்கப்படுது. பக்தி எப்பயுமே உண்மை. நான் என்னோட கர்ம ஆராய்ச்சிலையும் முருகர் ஆராய்ச்சிலையும் இந்தியா முழுக்கவும் இன்னும் பல இடங்களில் முருகப்பெருமானை தேடி 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 போய் பார்க்குறப்ப நான் சந்தித்த பக்தர்கள் முதல் கொண்டு, முருகர் சாட்சிகள் முதல் கொண்டு எல்லாருக்கிட்டையுமே உணர்ந்த விஷயம் என்னென்னா, இறைவன் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறாரு. உங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறீங்க, எந்த அளவுக்கு சரணாகதி அடைகிறீங்கன்னு தான் பார்க்குறாரு. மற்ற எந்த விஷயமும் இறை சக்தி பார்க்குறது இந்த பிரபஞ்ச சக்தியை பார்க்குறது கிடையாது. வெளியிலேருந்து நம்ம செய்கிற எல்லா விஷயமும் நம்ம ஆத்ம திருப்திக்காகவும் நம்ம ஒழுக்க திருப்திக்காகவும் செய்கிற விஷயம்தான். கோவில் போகிற முதல் கொண்டு எல்லாமே அதில் ஒவ்வொரு கோவிலும் ஒரு பெரிய பிரபஞ்ச பேராற்றல் சக்தி இருக்குது. அது ஆறுபடையாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோவிலாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ கோவிலில் அதிபயங்கரமான ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அந்த இடத்த தேர்வு செய்து இந்த பிரபஞ்சமும் அந்த கோவிலை அங்கே உருவாக்கி, கலியுகத்தில் மக்கள் இந்த இடத்துல வழிபட்டு இந்த இடத்துக்கு அவங்க குறைகள் தீரணும்னு சொல்லி எல்லாம் உருவாக்கி வச்சாங்க. ஆனால் சமீப காலமாக நிறைய பக்தி சார்ந்த மூட நம்பிக்கைகள் பரவுறதுனால நான் ஆடி கிருத்திகை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்து இது ஒரு காணொலியாக வெளியிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 49 செகண்ட் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு அப்புறம் நான் சொன்ன ஆடியோ எதுவுமே வரவே இல்லை. அதையும் இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து கொச்சின் வரப்போ விமானத்தில் தான் நான் செக் பண்ணேன். அப்புறம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் கேட்குற வரைக்கும் நம்ம எடுத்து பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முருகர் ஆராய்ச்சியில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. எப்பயும் போல் இயற்கையை எதை அனுமதிக்குதோ அதை மட்டும் தான் டெலிவரி செய்ய முடியும்னு சொல்லி நானும் அதை பாதியோட கட் பண்ணி போட சொல்லி எங்கள் டீம்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லா வழிபாடுமே உயர்ந்த வழிபாடு, தாழ்ந்த வழிபாடு தாண்டி தினமும் கோயிலுக்கு போகிறவங்களாம் நல்லவங்க, முருகர் கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு வெளியிலேருந்தே போகிறவங்க யாரும் கெட்டவங்க அப்படின்னு யாருமே நினச்சிடக்கூடாது. ஸோ ஆடி கிருத்திகை ஒரு மிகப்பெரிய கர்ம சோர்ஸுக்கு உண்டான நாள். அந்த நாளில் நீங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆத்மார்த்தமாக ஒரு 5 செகண்ட் முருகனை நினச்சி ஒரு தியானமோ இல்லை ஒரு பூஜையோ வழிபாடு செய்கிறது பெரிய உத்தமம். நம்ம ஒரு விஷயம் சொல்லி அப்புறம் அது சார்ந்து ஜோதிடம் சார்ந்து ஆடி கிருத்திகை இந்த ராசிக்காரங்க இப்படி செய்யணும், அந்த ராசிக்காரங்க இப்படி செய்யணுன்ட்டு திரும்ப யாராவது மூட நம்பிக்கைகள் சார்ந்து பரப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் கண்டிப்பாக பேட்டி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஐபிசி பக்திலையும் கேட்டிருந்தாங்க. வேண்டாங்கம்மா, நிறைய விஷயங்கள் நிறைய மக்களை குழப்புறாங்க, அதில் நம்மளும் சேர்ந்து செய்ய வேண்டாம். அதில் குறிப்பாக நான் கொஞ்சமாவது ஒரு முருக பக்தர்கள் நம்புற இடத்துல நான் இருக்கேன், நம்ம சொன்னால் அது சரியாக இருக்குன்னு நம்புற இடத்துல இருக்கிறனால நம்மளும் அதை சார்ந்து எதுவும் செய்ய சொல்லி மக்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் தவிர்த்துட்டேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி தயாரானதுக்கப்புறம் தான் ஒரு காணொலியாக பதிவு செய்யலான்னு சொல்லி ஒரு காணொலியாக நான் பதிவு செய்துவிட்டேன். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இயற்கை தடுத்துன்றப்ப கண்டிப்பாக ஒரு தனி காணொலியாக எடுத்து நான் பதிவு செய்கிறேன். ஆடி கிருத்திகை சார்ந்து எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லா நாட்களும் போல் ஆடி கிருத்திகை ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையில், அதில் ஆடி கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், ஏகாதேசியாக இருக்கட்டும், அஷ்டமி நவமியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஊழ்வினை கருமையில் ஒரு சமம் செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் சமநிலையாக இருந்து இறைவனை வழிபடுங்க. ரொம்ப ஆஹாவோன்னு நீங்கள் நம்ம இப்படிலாம் பண்ணதுனால தான் இறைவன் இப்போ பூஜை பண்ணி போஸ்ட் போடுறதே ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. எதுவுமே தவறு கிடையாது. கலியுகத்தில் யார் செய்ததும் தவறு, யார் செய்ததும் சரின்ற சொல்கிற இடத்துல நான் கிடையாது. எல்லாரையுமே சமமாக பார்க்க ஆரம்பிச்சனால எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். இருந்தாலும் சில பேர் என்கிட்ட தொடர்ந்து இப்போ கூட ஒரு 25-30 மெசேஜ் நான் பார்த்தேன். கிருத்திகை நட்சத்திரம் இப்படி ஆயிடுச்சு, இங்கே என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த ராசிக்காரங்க இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், என் மேலே முருகர் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையே உடைக்கிறாங்க அவங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், தெய்வ சக்தியோட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கிரக சக்திகளும் பஞ்சபூத சக்திகளும் தெய்வத்துக்குள் அடக்கும். அந்த தெய்வ சக்தி அது முருகர் சக்தியோ, சிவன் சக்தியோ, அம்மன் சக்தியோ, இல்லை எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வ சக்தியாக வழிபட்டாலும் அது ஆத்மார்த்தமாக நீங்கள் நம்பி பயணிக்கிறப்போ அது கிடைக்கிற பலனே வேறு. அதனால் ஆடி கிருத்திகை நாளில் சரி நம்ம பூஜை பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, ஐயோ நம்ம எதுவும் பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு எந்த எண்ணமும் செய்யாமல், எந்த எண்ணமும் யோசிக்காமல், எந்த எதிர்மறை எண்ணமும் வராமல் முருகப்பெருமானை நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க. கண்டிப்பாக 100% முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு.
நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக முடியலனா கூட திருப்புகழ் பாடலோ, கந்தர் அலங்காரமோ, கந்தர் அனுபூதியோ, வேல்மாறலோ, கந்த சஷ்டி கவசமோ, இன்னும் எத்தனையோ முருகர் பாடல்கள் இருக்குது. எதுவுமே தெரியலனா கூட முருகா அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது அற்புதமான ஒரு சக்தியும் அபரிவிதமான ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த குரல் பதிவு ஆடி கிருத்திகை சார்ந்தது தான். ஆடி கிருத்திகை வந்து எப்பயுமே ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஆனால் இந்த வாட்டி 6ஆம் தேதி மாலை தொடங்கி 7ஆம் தேதி மாலை வரையும் இருக்குது. என்னோட ஆடி கிருத்திகை வந்து முருகப்பெருமான் பாடல் உருவாக்குற வேலையை தான் முருகர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல வழிபடுறேன். கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக அவரோட சக்தியும் அருள் நம்மளுக்கு கிடைக்கும். எப்பயுமே வடபழனி ஆண்டவர் கோவில் தாண்டி எங்கேயுமே போக மாட்டேன் ஆடி கிருத்திகைக்கு. ஆனால் இது முருகர் பாடன்றதுனால அது மட்டும் இல்லாமல் பாடுறவங்களே முருகர் சக்தி உள்ளவங்க தான். வைக்கம் விஜயலட்சுமி அம்மா அவங்கள பார்க்குறதே எனக்கு முருகரை பார்க்குற மாதிரி தான். அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு தெய்வ குழந்தைக்கு சமமானவங்க. அதனால நான் இங்கேருந்தே முருகன் ஆத்மார்த்தமாக வணங்குறேன். நீங்களும் சரணாகதி அடையிறத மட்டும் யோசிங்க. எந்த பரிகாரமும் எந்த ஒரு திடீர் ஒரு விஷயமும் வந்து வாழ்க்கையில் உங்களை ஒரு குழப்பமான விஷயத்தை கொண்டு போய் தவிர நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கிறதுல மட்டும்தான் அந்த துன்பம் குறையும். சந்தோஷமாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சோகமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிறப்போ அது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த துன்பத்தோட வீரியம் குறையும். என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நான் வந்து பல விஷயங்களை உணர்ந்து அப்படியே மனம் வந்து அடங்க ஆரம்பிச்சிருச்சு. முன்ன மாதிரி யார்கிட்டையுமே எனக்கு வந்து பேசவோ இல்லை சில விஷயங்கள் பகிரக்கூட வந்து தோண மாட்டேங்குது. இந்த இயற்கை எப்படி செயல்படுது அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் மனம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அது இயற்கை நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துட்டு இருப்போ அதை எந்த தவறான விஷயத்துலையோ இல்லை அதை பரப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை கொண்டு வரதோ இல்லை ஒரு பயத்தை கொண்டு வரதோ அந்த மாதிரி விஷயத்துல என்னால் யோசிக்கவே முடியல. திரும்ப திரும்ப சொல்லுது, முருகப்பெருமான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தூய்மையான அன்பு மட்டும்தானே தவிர நீங்கள் என்ன வேண்டுதல் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது எல்லாம் ஊழ்வினை கர்மனை குறைக்குமே தவிர நம்ம சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும். பக்தியில் 1% கூட சலனம் அடையாதீங்க. திருப்பம் தரும் திருப்புகள் சார்ந்த காணொலி வந்து இன்று அல்லை நாளை வரும் ஆடி கிருத்திகைக்குள்ளே அவங்க பதிவு செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காணொலியில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.